போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்து பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். இன்னைக்கு நடிகர் பிரபலமான நடிகர் ஸ்ரீகாந்த் இன்னைக்கு போதைப் பொருள் யூஸ் பண்ணதுனால இன்னைக்கு உலகத்துக்கே தெரியற மாதிரி இருக்கு. ஆனா அதே போல இளைஞர்களும் நிறைய போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இளைஞர்களும் கைதாகி இருக்கிறாங்க. இனி வர்ற காலகட்டத்தில் இந்த இளைஞர்களை பாதுகாக்கும் விதமாக தமிழக அரசு இதுக்கு ஏதாவது உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்னு மக்கள் சார்பாக கேட்டுக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் அவர்கள் நல்ல திறமையான ஒரு நடிகர். அவர் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் இந்த கொக்கைன் போதைப் பொருள்ல இருந்ததுனால ரசிகர்கள்லாம் ஒரு அதிருப்தி ஏற்படுது. அதனால இந்த கொக்கைன் எங்க தயாரிக்கிறாங்களோ அங்கிருந்து எங்கேருந்து வருதோ அதை வராம தடுக்கணும். அதை தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் தடுக்கணும். 10 மணிக்கு கடையை பூட்டி காலையில 12 மணிக்கு திறக்கக்கூடிய மதுபான கடை இருக்கு. ஆனா நைட்டு 11 மணிக்கு மேல பெரிய பெரிய டவுனு கோயம்புத்தூர், சென்னை இங்கெல்லாம் பப்புங்கிற பேர்ல நைட்ல என்ன நடக்குது, கொக்கைன் கொடுக்குறாங்களா, கஞ்சா கொடுக்குறாங்களா, என்ன பண்றாங்கன்னே தெரியாது. ஆனா இது அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். இப்ப இது போதை வஸ்து பொறுத்த வரைக்கும் பள்ளிகள், கல்லூரிகள் இதுல என்ன பண்ணணும், விழிப்புணர்வு கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா அவங்களும் என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸை விட்டு நண்பர்களை விட்டு என்ன பண்றாங்க, தள்ளி ஒதுங்கிக்கிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு அவங்களா செல்ஃபீஸா இருக்கனால இதுக்குள்ள அடிக்ட் ஆகிறது கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் போதைப் பொருள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல்லேயே ஆரம்பிச்சிடறாங்க. இப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தமிழ்நாடு ரொம்ப சீர்கெட்டு போயிட்டுருக்கு தமிழ்நாடு. அதனால் நம்ம தமிழ்நாடு அரசு இதுக்கு முறையான நடவடிக்கையும் கடுமையான சட்டமும் கொண்டு வந்தால் தான் தமிழ்நாட்டை இந்த போதையிலேருந்து மீள முடியும். கவர்மெண்ட் கரெக்டான நடவடிக்கை எடுத்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்க இந்த ஏழை பணக்காரெல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் கிடையாது. யார் தப்பு பண்ணுறாங்களோ அரெஸ்ட் பண்ணி அவங்கள சட்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ணுறாங்க. அதுவும் முக்கியமாக இந்த போதைப் பொருளை ரொம்ப கரெக்டாக பார்க்குறாங்க கவர்மெண்ட்டு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.